அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆளுநர் தமிழ்நாட்டிற்கே தலைக்குனிவை ஏற்படுத்திவிட்டார் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சரிதா, வணக்கம். தமிழக ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவை ஏற்படுத்திவிட்டார் என மிக கடுமையாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கண்டனம் தெரிவித்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதற்கான காரணம், பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடியவர் ஜெகநாதன். அவருக்கான பதவிக்காலம் முடியக்கூடிய காரணத்தால், துணைவேந்தருடைய அந்த பதவிக்காலம் முடியக்கூடிய காரணத்தால் அவருக்கு பிரிவு உபசார விழா இன்றைய தினம் நடைபெற்றது. குறிப்பாக அது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் மாளிகையிலேயே நடைபெற்றது. எனவே அந்த விஷயம் கடும் கண்டனத்துக்குரியது என்று தன்னுடைய கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். பல்கலைக்கழகத்தில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபரை அழைத்து எப்படி அவரை வைத்து உங்களால் விழா நடத்த முடிந்தது என்று அவர் கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், முறைகேட்டு புகாரில் கைது செய்யப்பட்டு காவல் நிலைய விசாரணைக்கு ஏறி இறங்கி கொண்டிருப்பவர் துணைவேந்தர் ஜெகநாதன் என்றும், அதே போல துணைவேந்தராக பணியாற்றி கொண்டிருக்கும் போதே சாதி பெயரை சொல்லி ஒருவரை திட்டியதால் வன்கொடுமை சட்டப்பிரிவின் கீழ் வழக்கிலே அவர் கைது செய்யப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எப்படி நீங்கள் பிரிவு உபசார விழா வழங்கலாம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல், இது போன்ற விஷயங்களை அவர் செய்திருக்கக்கூடிய காரணத்தினாலே தமிழக ஆளுநர் வேந்தர் என்ற பொறுப்பில் இருப்பதற்கான தகுதியை அவரே இழந்து விட்டார் என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு எதிராக தனது மதவாத கருத்துக்களை பரப்பப்பட்டு துணைவேந்தருக்கு பாராட்டு விழா நடத்தியுள்ள ஆளுநர் வேந்தர் பதவிக்குரிய கண்ணியத்தை தவறவிட்டுள்ளதோடு மற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து உயர்கல்வியின் மாண்பை சீர்குலைத்திருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு ஆளுநர் நடத்திய விழா பெருத்த அவமானத்துக்குரியது மட்டுமின்றி பல்கலைக்கழக வரலாற்றில் ஆளுநர் தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்திவிட்டார் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கடுமையாக ஆளுநரை எதிர்த்து விமர்சனம் செய்து கண்டனம் தெரிவித்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆளுநரால் தமிழகத்திற்கே தலைகுனிவு என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். வேந்தர் என்ற பொறுப்பில் இருப்பதற்கான தகுதியையே அவர் இழந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநர் தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்திவிட்டார் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம்.